அன்புள்ள தமிழிசை அக்கா அவர்களுக்கு மனமார்ந்த சுதந்திர தினத்தன்று நன்றியை தெரிவிக்கிறோம். தம்பி வாயை திறந்துட்டாரா, தம்பி எழுந்துட்டாரா, தம்பி தூங்கிட்டாரா, தம்பி பேசிட்டாரா அப்படின்னு அந்த அம்மா விஜயை பார்த்து ரொம்ப கலாய்ச்சலாம் பேசுகிறாங்க இளைய தளபதி பற்றி. நான் ஒன்று கேட்குறேன், இத்தனை ஆண்டு காலமாக உங்கள் அப்பா அரசியல் இருந்தார், நீங்கள் அரசியல் இருந்தீங்க, உங்கள் தலைவர் 15 வருஷம் அரசியல் இருந்தார், இன்னத்தை தான் வாழ்க்கையில் சாதிச்சார். என்ன நீங்கள் ஆணவ கொலையை பற்றி இது வரைக்கும் நீங்கள் என்ன முறியடிச்சிருப்பீங்க? மற்ற ஜாதியில் நடக்கிறதுனால பெருமையாக பேசுகிறீங்க, உங்கள் ஜாதியில் நடந்துச்சுன்னா ரொம்ப வேதனைப்பட்டு கத்துவீங்க. இது வரைக்கும் உங்களால் என்ன இந்த பிரச்சனை தீர்க்க முடிஞ்சுது? இப்போ விஜய் அரசியல் வந்துட்டார்ன்றது ஒரு பயம் இருக்குதா கண்டி விஜய் பேசினா மட்டும் தீர்த்துருவீங்களா? விஜய் பேசினா மட்டும் நீங்கள் திருந்திடுவீங்களா? உங்கள் ஜாதிக்காரனை திருத்தி வாழ்ந்துருவீங்களா? இல்லை மற்ற ஜாதிக்காரன் திருந்தி வாழ்வானா? விஜய் பொது இடம் வந்தால் எவ்வளோ கூட்டம் கூடும், எவ்வளோ மக்கள் நெரிசலை சந்திப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாமையே பேசிக்கிறீங்க. அடுத்து எம்ஜிஆருங்க அவர். என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? எம்ஜிஆர் அடுத்து எம்ஜிஆர். அவர் அந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டாலே ஒட்டுமொத்த மக்கள் விஜய் மேலே வச்சுக்கிற அன்புக்காக மக்கள் அலம்போதும். விஜய் பேசிட்டாரா, விஜய் இறங்கிட்டாரா, என்ன பண்ண சொல்கிறவரை? ஆட்சி பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீங்க, மாநில ஆட்சி பொறுப்பில் திமுக இருக்குது. இது வரைக்கும் ஜாதி படுகொலை நடப்பதும், ஆணவ படுகொலை நடப்பதும், கலப்பு திருமண படுகொலை நடப்பதும், பல பிரச்சனைகள் நடப்பதை எதிர்த்து ஒரு